அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 1/7/2024 தசமி திதி காலை 10:27 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:25 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் நாளை அதிகாலை 5:25 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, தானியம் சேமிக்க, மருந்துண்ண, மூலிகை நீரில் குளிக்க, மந்திரம் ஜபிக்க, கண்திருஷ்டி கழிக்க, அடுப்பு அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருப்பதற்கு. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய அறிவு கூர்மையை, உங்களுடைய ராஜதந்திரத்தை அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்தி கொள்வீங்க. அப்படிப்பட்ட நேர்மையாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, கொஞ்சம் ஆவேசமாக பேசுனீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த புதன் இப்போது 4வது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது அல்லது சுத்தபத்தம் செய்து பெயிண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் தீவிரம் காட்டுவீங்க. அதற்காக இன்றைக்கி நீங்கள் திட்டமிடுவீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் இன்றைக்கி சுமாராக இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி கூப்பிட்டு மேலதிகாரி உங்களுக்கு அறிவுரை சொல்லின்னு இருப்பார். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மௌனமாக இருந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. குடும்பத்திலேயும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எப்படி ஒரு பூச்சியானது ஆடையை அரிக்கிறதோ அதே போல் ஒரு மனிதனை பொறாமையானது அரித்து விடுகிறது. ஆமாங்க, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்கள் என்றைக்குமே
பொறாமப்பட மாட்டீங்க. நம்மக்கிட்ட படித்தவர் தாங்க, நம்மக்கிட்ட வேலையை பார்த்தவர் தாங்க, நமக்கு கீழே இருந்தவர் தாங்க, ஏதோ திறமையால் கடவுள் அருளால் இப்போ முன்னுக்கு வந்துட்டாருங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடன் பழகியவர்கள், படித்தவர்கள் யாராவது பெரிய நிலைக்கு வந்தால் வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய சொந்தங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் உரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க, திடீர் பயணங்களும் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி பணவரவும் உண்டுங்க. அதே போல் பழைய நண்பர்கள், உறவினர்கள் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. துணி வியாபாரம், உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. 2வது வீட்டில் உட்கார்ந்துருந்த புதன் 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்லது நடக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்றுத்தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்களும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எண்ணம் ஒரு துளிர், பேச்சு ஒரு மொட்டு, செயல்பாடு ஒரு பழம். ஆமாங்க, முதல்ல நாம் நினைக்கிறது நல்லதையே நினைக்கணுங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த நல்லதை நினச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை 4 பேர்கிட்ட பேசணுங்க. அதுக்கு பிறகு நம்முடைய செயல்பாடு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப இனிமையானதாக இருக்கணும். மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கணுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எண்ணத்தாலும் எழுத்தாலும் செயலாலும் எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின ரூபாயை தந்து முடிப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் புது ஏஜென்சி, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் மத்தியில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதனால் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் பணப்பற்றாக்குறை இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, அமைதியான நாயிடத்தும் அசைவில்லாத தண்ணீரிடத்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாங்க, நாய் குலைக்காமல் அப்படியே உருன்னு உத்து பார்த்துன்னு இருக்குன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்போ வேணாலும் எழுந்து ஓடி நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆழமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் அலைகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். அதில் கால் வச்சு இறங்கும்போது கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி பொறுப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியம் கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சுக்கிரனும் சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரம் நடக்கும். அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் நீங்கி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சரியாகவும் உண்மையாகவும் உழைப்பதே இறைவனிடம் அழைத்து செல்லும் தங்கப் சுரங்கப் பாதையாகும். ஆமாங்க, எப்பொழுதுமே அப்படி தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா மற்றவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே யோசனையோடு இருப்பீங்க. அதிலேயே தீவிரமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி எங்கும் எப்பொழுதும் எடுத்த வேலையை முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி முழுமையாக முடிவடையுங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு பெருமையாக இன்றைக்கி சில காரியங்கள் நடக்கும். கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கண்டகச்சனி இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களை பற்றி வேறு ஏதாவது எதிராளியிடம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கவனமாக இருங்க. யார் அது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அப்படியே நம்பி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறது கூடாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக குரு பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, எவருக்கு தாயும் தந்தையும் கற்றுக் கொடுக்கவில்லையோ அவருக்கு உலகம் கற்றுக் கொடுக்கும். ஆமாங்க, அப்பாவும் அம்மாவும் நமக்கு சொல்லித்தராத சில விஷயங்களை சொந்தமாக நாம் ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது இந்த உலகம் பல விஷயங்களை கற்றுத்தருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க பட்டறிவு பகுத்தறிவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அந்த அறிவு அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே ஒரே டென்ஷன் தான், அலைச்சல் தான். நாம் ஒன்று சொல்லப்போனால் அதை வேறு விதமாக வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்களும் அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பேசுகிறது எப்படி நடந்துக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப ஆவேசப்பட்டீங்க. எந்த வேலையும் எதுவும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. முடிக்க முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த தொகை கொஞ்சம் கையில் கிடைக்கும். ஆனால் வந்தது தான் தெரியுது, எங்கே போச்சுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கிறது நல்லதுங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மை சொல்லி கெட்டாரும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க எதுக்குங்க இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு அதனால் வரக்கூடிய வருமானம் சந்தோஷம் அதெல்லாம் நிலைக்காது அப்படிங்கிற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இருக்கிறத பேசிட்டு போகிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போகுங்க. இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கோபம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தணும். சின்ன சின்ன விபத்துகள் பழுதுகள் வராமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கங்கே வெவ்வேறு கம்பெனியில் போய் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத விட இதுக்குன்னு அலைஞ்சின்னு இருக்கிறத விட நாமே ஒரு தொழில் தொடங்கினா என்ன, சின்ன முதலீட்டில் நாம் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் தொடங்குவோமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் தொந்தரவுகள் இருக்குதே அப்படின்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளார கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆவேசப்பட்டு பேசுகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. அன்பாக ஆதரவாக பேசி காரியத்தை முடிக்க பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்றைக்கி மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட இன்றைக்கி மோதல் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் 2-3 நாளைக்கு தொடர்ந்து போகும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக விட்டு பிடிச்சி அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய
இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியின் போது மனம் தளராமல் இருப்பதுதான். ஆமாங்க, ஒருத்தவங்களுக்கு உடனே தைரியம் வந்துருமா? மனசு பக்குவப்பட்டு தான் தைரியம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் சில சோதனைகள் வந்த பிறகு தான் மனசுக்குள்ளார தைரியம் வர ஆரம்பிக்குது. சோதனைகளை தாங்க சாதனைகள் அதிகமாகி கொண்டே போகும் என்பதை அறிந்து வைத்து கொண்டு எதற்கும் அலட்டிக்காமல் தன்னுடைய கடமையை சரிவர செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. கோர்ட் கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சொத்து பிரச்சனை இன்றைக்கி பேசி சுமூகமாக முடிக்கலாம். பாகப்பிரிவினையும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் எந்த போட்டியாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சிக்கலான விஷயங்கள் எதையாவது பேசி முடிவெடுக்கணுன்னா இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் தொடங்கலாங்க. அதே போல் இடத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதிகாரிகளை பார்க்கலாம், விண்ணப்பிக்கலாம். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். வியாபாரத்துக்கு டின் நம்பரு, அதே மாதிரி இன்றைய தினத்தில் வேறு ஏதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முதலீடு செய்வீங்க, இல்லைனா புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உங்களை மதித்து சில கூடுதல் பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லாவற்றிலும் இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நினைத்ததை நடாத்தி முடிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ இளைஞனாக இருக்கும் பொழுது முதுமையாக இரு, நீ முதியவனாகும் பொழுது இளமையாக இருப்பாய். ஆமாங்க, சின்ன வயசில் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆட்டம் போடுறதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே குடும்பத்தோட பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. அதனால தான் வயதான காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாதகாதிபதி புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் சில முதலீடுகள் அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து இப்போ நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனே போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் அடிப்படையே ஆட்டம் கண்டுடுமோ அப்படிங்கிற மாதிரியான அச்சம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை தான். லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் சந்தோஷமாக மாறும். பழைய சம்பவங்களை எல்லாம் பேசி அந்த காலத்து நினைவுகளில் இன்றைக்கி நீங்கள் மூழ்குவீங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலம், அதை பற்றி சின்னதாக ஒரு கவலை மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, சோர்வு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இயற்கையின் ரகசியத்தை பின்பற்று. அதனுடைய ரகசியம் என்ன? பொறுமை தான். ஆமாங்க, இயற்கை பல காலங்கள் பொறுமையாக இருந்து அப்புறந்தாங்க சீற்றத்தை காட்டுகிறது. அதுபோல தாங்க நீங்கள் அடுத்தவங்க ஏதாவது தவறு செய்தாங்கன்னா, உங்களுக்கு தீங்கு செய்தாங்கன்னா உடனே கோவப்பட மாட்டீங்க. ஏதோ தெரியாமல் செய்துட்டாரு, அடுத்தது அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மற்றவர்கள் ஏதேனும் தனக்கு கெடுதல் செய்தாலும் அதை தனக்குத்தானே சமாதானப்படுத்தி ஏதோ நடந்துவிட்டது என்று பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகும். எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் ஆசையாக இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த புதன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்ததுனால தந்தையாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகும். அவருக்கு மருத்துவ செலவுகளும் குறையும். தந்தையாருடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆனால் இன்னும் 7.5 சனி முடிந்த பாடில்லை. வர்ற மார்ச் மாதம்தான் 7.5 சனி முடியுது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பார்த்து பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துன்னு இருக்காரு. அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடும். வேலை சுமையெல்லாம் குறையும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு மாட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் முன்னேற்றங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனிதன் மிகப்பெரிய உச்சியை அடையலாம். ஆனால் அங்கேயே எல்லா காலத்திலும் தங்கியிருக்க முடியாது. ஆமாங்க, வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சு காட்டலாம். அதிகமான பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாமே நம்மால் சம்பாதிச்சிட முடியுங்க. ஆனால் அதை தொடர்ந்து கட்டி காப்பாற்றுறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால தாங்க பெரிய பதவி கிடைச்சாலோ அல்லது பெரிய பணம் கிடைச்சாலோ நீங்கள் அதை வச்சுட்டு அலட்டிக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் தெரியாது, அதனால் எல்லாருக்கும் நல்லதை செய்திருவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் அகங்காரம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள், உயர் ரக வாகனங்கள் அதெல்லாம் கூட ஒரு சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள், புது மொபைல் ஃபோன், லேப்டாப் அது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் இருந்த தொந்தரவுகள், வேலையாட்களால் இருந்து வந்த பிக்கல் பிடுங்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க.
உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே நேரத்தில் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். வாயு தொந்தரவு தான், பயந்துடாதீங்க. ஏன்னா சனி பகவான் சில நேரங்களில் பயமுறுத்துவார், ஆனால் பாதிப்பை கொடுக்க மாட்டாருங்கிறதுனால தைரியமாக இருக்கலாம். ஸ்ரீ பைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தாரமும் குருவும் தலைவிதிப்படி அமையும். ஆமாங்க, வாழ்க்கை துணை அமையிறது, அடுத்தது நமக்கு நல்ல ஆசிரியர், நல்ல வழிநடத்துபவர், நல்ல நெறிகாட்டி அமையிறது எல்லாமே நம்முடைய ஜாதகப்படி தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாம் கிரகங்களின் அமைப்பு தான்கிற தெளிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இங்கீதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்காட்டாக இருந்து காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் துலங்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது அல்லது நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுப செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பாருங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் பிரபல யோகாதிபதி செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். தொட்டதெல்லாமே துலங்கும், லாபமும் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்குங்க. அதே மாதிரி கேட்ட இடத்துல சில உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடனும் இன்றைக்கி நீங்கள் கலந்து பேசுவீங்க. அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய் திசையில் சனி புத்தி போட்டு பாடாப்படுத்துது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, காவல்துறையால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ராகு திசையில் கேது புத்தி, வியாபாரமே சரியில்லை, வீட்லேயும் நிலைமை சரியில்லை. இந்த மாதிரி தசாபுக்திகள், நவகிரகங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்குது. ஆனால் அந்த கிரக தசாபுக்திகள் சிலதெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். சூரிய திசையில் சந்திர புத்தி ஒன்றும் சுகப்படாது. இந்த மாதிரி சில கிரக திசைகளுக்கு சில கிரகங்கள் எதிராக இருக்கும். இந்த மாதிரி நவகிரகங்களால், தசாபுக்திகளால், அந்தரங்களால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பித்ரு தோஷம், முன்னோர்கள் செய்த சில தவறுகள்,
அல்லது முன் ஜென்மத்தில் நாம் செய்த சில தவறுகள், பாவங்கள் இதெல்லாம் தாங்க. அப்போது முன்ஜென்ம வினைகள், பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் அல்லது அவங்க விட்ட சாபங்கள், பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இப்படி இதெல்லாம் தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாம் முழுசாக விலகி நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குதுங்க. அதே மாதிரி நவகிரகங்கள்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குதுங்க. இந்த கோவில் இருக்கிற ஊர் வந்து பழூர் அப்படிங்கிற ஊருங்க. அதான் பழூர் அப்படிங்கிற ஊர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து கரூர் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பழூர் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம், ஸ்ரீ சிவாலயம் இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து அம்பாள் ஸ்ரீ விஷாலாட்சியாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இது அடிப்படையில் இங்கே வந்து சிவன், அம்பாள் எல்லாமே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து 1800 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்போ பாண்டிய மன்னன் கட்டினது, சோழ மன்னன் கட்டினதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க புதுப்பிச்சது தான், கட்டினது கிடையாது. கோவில் உருவானது வந்து 2000 வருஷம், 2500 வருஷம், 3000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில்கள்லாம் நம்முடைய நாட்டில் அதிகமாக இருக்குது. வந்தவங்க வழி வழியாக ஆண்ட மன்னர்கள் வந்து அதை எடுப்பித்து அதை வந்து புதுப்பித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவிலாக இருக்குதுங்க. இது சோழர்களாலும் இது பாதிக்கப்படல, பாண்டிய மன்னர்களாலும் பாதிக்கப்படாத ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நவகிரகங்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களோடு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு ஆயுதம் இருக்குது. அது மாதிரி நவகிரகங்கள் வந்து ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நவகிரகங்களுடைய அந்த சூட்சும மந்திரங்கள், சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நவகிரகங்களுக்கு கீழே பதிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு கீழே வந்து 12 ராசிகள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் சரி, எந்த தசாபுக்தி இருந்தாலும் சரி, 5க்குரிய கிரகம் 6க்கு போயிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த மாதிரி எந்த குழப்பம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா இங்கே நவகிரகங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த கோவிலை வந்து சிவன் கோவில் சொல்கிறதில்ல, நவகிரக கோவில், நவகிரக ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தான் இந்த கோவிலை சொல்கிறாங்க. சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அப்படிங்களான்னு முழிக்கிறாங்க. ஏன்னா நவகிரகங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சனிக்கிழமையில் வந்து இங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடுது. நவகிரகங்களை வழிபடுறதுக்காக மிகப்பெரிய கூட்டமெல்லாம் இங்கே கூடுது. நவகிரக தோஷங்கள், ஜாதக தோஷம் எது இருந்தாலும், பித்திரு தோஷம் எது இருந்தாலும் இங்கே நீங்கள் போய் வாங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். இது ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கிறதுனால போயிட்டு வரலாங்க. அதனால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழூர் ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை சென்று வழிபடுவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.